என்னடா இங்க தூக்கு போட்டுக்க பார்த்தாருங்க. கயிறை கட்டி தொங்குற வரைக்கும் தூக்கிட்டா இருந்தீங்க. அவர் உடம்புல ஒரு ஈ கூட படாம ஜாகிரதையா பார்த்தோம்னு சொல்லிருக்கல. வாழ்க்கையில அவ்வளவு வெறுப்பு என்ன மிஸ்டர் தர்மலிங்கம்? பாலும் பணமும் கொடுத்து நான் தான் உன்னை ராஜா மாதிரி வச்சிருக்கேன். ரெக்கைய பிச்சு கிடிய கூண்டுல போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நீ பால் கொடுத்தா என்ன, பழம் கொடுத்தா என்ன? அதை காட்டிலும் விஷத்தையே கொடுத்துடலாமே. நாகலிங்கம், முன்ன ஒரு தடவை தப்பி ஓடின குத்தத்துக்காக என் காலை ஓடிச்ச. இப்ப தூக்கு போட்டுக்க பாத்துறே, அதுக்கு தண்டனையா என் தலையை எடுத்துருப்பா, என் தலையை எடுத்துரு. வாழ்க்கையில என்னை தலை எடுக்க விடாம இருந்ததுக்கு உன் தலையை எடுக்கிறதா நியாயம். இருந்தாலும் இப்ப உன்னை உயிரோட விடுறேன். அப்படி சொல்லாத நாகலிங்கம், என்னையே சிறையில போட்டு இப்படி எல்லாம் சித்திரவதை பண்றேன். நான் மனசார உன்னை அண்ணனா நினைக்கலையா? என்னால நீ எதை இழந்த? எதையெல்லாம் இழக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இழந்துட்டேன். காரணம் நீதான். போன கதையை மறந்துட்டியா தர்மலிங்கம்? எங்க அப்பா சங்கரலிங்க பூபதியோட சொத்துக்கு நான் தானே ஒரே வாரிசு. ஆனா ஆசை பிள்ளை எனக்கு கொடுக்காம எங்கேயோ பிறந்த அனாத பிள்ளை உனக்கு எழுதி வச்சாரே சொத்தெல்லாம். ஏன் நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னு தான் நம்ம அப்பா அப்படி செஞ்சாரு. ஆனா அப்ப கூட நான் அப்பா அண்ணன் தெரிஞ்சிருவான், சொத்துக்களை அவன் பேர்லயே எழுதி வைங்கன்னு வாதாடினேன். ராஜ பரம்பரையில பிறந்த எங்க அப்பம் பாட்டம் செய்யாத அக்கிரமத்தை நான் என்ன புதுசா செஞ்சேன்? குளிச்சா என்ன, பெண்களோட கும்மாளம் போட்டா என்ன, காசை வாரி இறைச்சா என்ன வாழ்ந்த. ஆனா நீ எனக்கு எதிரா புத்தரோட மறு அவதாரம் மாதிரி சுத்தமா நடந்த. ஊரெல்லாம் உன்னை உத்தம உத்தமன்னு புகழ்ந்து எங்க அப்பா மனசையே மாத்திட்டாங்க. சொத்துக்காக நான் எந்த வேஷமும் போடல நாகலிங்கம். அதெல்லாம் என் ரத்தத்தோட கலந்த குணம்பா. நான் என்ன செய்வேன்? இனி நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். இப்ப நான் தான் செஞ்சுட்டே வரேன்னு. 40 வருஷமா எந்த ஒரு தர்மலிங்கம் நல்லவன் நல்லவன் கேட்டு கேட்டு என் ஆத்திரமெல்லாம் அடக்கி வச்சிருந்தோம். அந்த தர்மலிங்கத்தோட பேரு இப்ப நான் மாத்திக்கிட்டே வர்றேன். நாகலிங்கம், தர்மலிங்கம், இப்ப நான் செய்யற கொலையெல்லாம் உன் பேர்ல தான் நடக்குது. கள்ளக்கடத்தலுக்கு தலைவன் இந்த நல்ல தர்மலிங்கம். கண்ட பெண்கள் எல்லாம் கெடுக்கிறவன் இந்த யோக்கியமான தர்மலிங்கம். கொலைகளுக்கெல்லாம் காரணம் இந்த உத்தமமான தர்மலிங்கம். இதெல்லாம் என்ன கொடுமைப்பா? இதெல்லாம் என்ன கொடுமை? என்ன கொடுமைப்பா? கொடுமை இல்லை, பழி தீர்த்துக்கிற வழி. சாகரேன்னு சொல்லி நீ சாகக்கூடாது. உன்னை நான் சாக விட மாட்டேன். போலீசார் உன்னை தெருவோடு இழுத்துட்டு போகணும். வாழ்த்து பேசின வாயெல்லாம் உன்னை தாய்த்து பேசணும். அயோக்கிய, அக்கிரமக்காரன், கொள்ளைக்காரன், கொலைக்காரன் தூசிக்கணும், காரி துப்பணும். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. நல்லவனா நடந்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இது மட்டும் இல்ல, இன்னும் உன் ஆசி மக ராதா எங்க இருக்கா தெரியுமா? என்ன செய்யறா தெரியுமா? பாவி, என் பொண்ணை என்ன செஞ்ச? அவன் தம்பி மகளப்பா. அந்த பாசத்தினாலதான் உன் பொண்ணையும் என் கூட்டத்துல ஒருத்தி ஆக்கி உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10,000 கொடுப்பதாக உன் மனைவி விளம்பரம் பண்ணியிருந்தா. மாறு வேஷத்துல போய் உன்னை காட்டுன்னு சொல்லி உன் மகளுக்கு என் பாதையை காட்டின. ஏமாந்த பொண்ணு அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில என் கூட்டத்துல ஒருத்தி ஆகிட்டான். எப்படி என் தண்டனை? எப்படி எந்த வேதனையை என்னோட முடியட்டும். எல்லா தண்டனையும் நானே அனுபவிக்கிறேன். எனக்கு மகளா பிறந்த பாவத்துக்காக ராதா அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டாம். நாகலிங்கம் அனுபவிக்க வேண்டாம். நீ எப்படி இங்க வந்த? நான் உங்க அப்பா தர்மலிங்க பூபதிய நேர்ல பார்த்ததில்ல. ஆனா நான் அவர்கிட்ட தான் வேலை செய்யறேன். பேப்பர்ல நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். அதுக்குதான் இங்க வந்தேன். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா பாபுங்கிற ஆளு மூலியமா உங்களை அவரிடம் கொண்டு போய் சேர்த்துடுறேன். நீதானே அன்னைக்கு 10,000 ரூபாய் இனாம் வாங்க வந்தேன். நான் உங்க அப்பாவை கண்டுபிடிக்க வழியத்தான் சொன்னேன். ஆனா நீ இந்த இடத்துக்கே வந்துடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்க. உனக்கு யார் இந்த இடத்தை காட்டுது? அத பத்தி உனக்கு என்ன? கேட்டதுக்கு பதில் சொல். நீ எங்க அப்பா வீட்டுல இருந்துகிட்டு அவரை போல அதிகாரத்தோட பேசினா பெரிய மனுஷன் ஆயிட முடியுமா? நீ ஒரு சாதாரண வேலைக்காரன் தானே.
இங்க எப்படி வந்த? இந்த இடம் 3 பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு பாபு, என்னை காட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பான். அடுத்தது குமார், அவன் என்னை காட்டி கொடுக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவனை நான் என்னைக்கோ கொண்டுட்டேன். 3ஆவதா இருக்கிறவன் ராஜாவர்த்தன் தான், உனக்கு ரொம்ப வேண்டியவன். இப்ப சொல்லு, பாபுவா ராஜாவா? எந்த துரோகி உனக்கு இந்த இடத்தை காட்டுனது? சொல்லு. நான் சொல்றேன், துரோகி பாபுவும் இல்ல ராஜாவும் இல்ல, அந்த துரோகி நீதான். தாரா, நீ கையில வச்சிருக்கிறது துப்பாக்கி, விளையாட்டு பொருள் இல்ல. உண்மைதான், நான் தான் உனக்கு விளையாட்டு பொருள் ஆயிட்டேன். முதல்ல அந்த பொண்ணை விட்டுடு. உன் கையால கூப்பிட்டு இந்த பெண்ணை அவளுடைய அப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு போக சொல்லு. வீரையா, சத்தம் போட்டு கூப்பிடு. வீரையா, வந்துட்டேன். ராதா, இந்த பாவி உங்க அப்பாவை 5 வருஷமா பாதாள சிறையில போட்டிருக்கான். பாதாள சிறையிலையா? ஆமா, அவரை விடுதலை பண்ணி இங்க கூட்டிட்டு வா. ஐயா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணை தர்மலிங்கம் ஊத்திட்டு கூட்டு போ. போராதா, அது வரைக்கும் இந்த துரோகியின் வாழ்க்கையோட நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். வீரையா, இந்த பொண்ணை பாதாள கூட்டு போ. இப்ப சொல்லு, என் குமார எப்படி கொன்ன? தாராடாளி, என்ன நம்பு. முன்னாலதானே குமாரை விடுதலை செய்ய சொன்னேன். இந்த உலகத்தை விட்டு விடுதலை செய்ய சொன்னியா? துப்பாக்கி சத்தம் கேட்கும் போது பறவைகளை சுடுறாங்கன்னு சொன்னையே, அந்த பரிதாபமான பறவை என் குமார் தானே. தாரா, நான் சொல்றதை நம்பு. என் ஆட்களுக்கும் குமாருக்கும் தகராறு ஏற்பட்டது, சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பொய், சுத்த பொய். இப்ப சொல்லு, என் குமார் சடலத்தை என்ன செய்த? புதைச்சிட்டேன். எங்கே எங்கே சொல்லு. காட்டுல. குமாரோட உயிருக்கு என் கற்பையே விலை கேட்டு நான் அவர் வாழ்ந்தா போதும்னு என்னையே நான் உனக்கு கொடுத்தேன். அவர் அநியாயமா கொன்னுட்டே பாவி. போ, நீ குமாரோட போய் சேரு. அது உங்க அப்பா. ராதா, ராதா, அப்பா, ராதா, வந்துட்டியாடா? கண்ணை மூடுறதுக்குள்ள உன்னை ஒரு தடவையாவது பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கியா? அப்பா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. வாங்க, சீக்கிரம் தப்பிச்சு போயிடும். தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. அப்பனும் மகளும் இங்கேயே இருங்க. வேறையா கலவை சார். நாகலிங்கம், இது உனக்கு அடிக்காது.